சியான் விக்ரமோட தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. படம் 3 நாள்ல வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 53.64 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கறத அபிஷியலாவே அப்டேட் பண்ணிட்டாங்க. சியான் விக்ரமோட ஆக்டிங்கும் ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்மும் சூப்பரா இருந்தது அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸோட ரிவ்யூவா இருந்தது. தங்கலான் படம் குயிக்கா 100 கோடியை கலெக்ஷன் பண்ணிரும் அப்படின்ட்டு நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் ஹிந்தியில இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆகஸ்ட் 30 தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹிந்திலையும் படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா வேற லெவல்ல கலெக்ஷன் கொடுத்திருக்கோம். இப்போ அப்டேட் என்னன்னா, மாரி செல்வராஜோட வாழை படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை நேத்து ஈவினிங் நடத்தியிருந்தாங்க. இதுல டைரக்டர் பா ரஞ்சித், வெற்றிமாறன், நெல்சன், அமீர் இப்படி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அமீர் இந்த ஈவெண்ட்ல சூப்பராகவே ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அவரோட ஸ்பீச்சோட எண்டிங்ல சியான் விக்ரமையும் தங்கலான் படத்தையும் பிரைஸ் பண்ணி பேசியிருந்தாரு. விக்ரமோட சேது, தில், காசி இந்த படங்கள்லாம் வந்த டைம்ல அமீர் பாத்தீங்கன்னா விக்ரமோட க்ளோஸ் ஒன்னா இருந்தாரு. அதை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. நான் விக்ரமுக்கு நெருக்கமான ஒரு ஆளு, அதே டைம்ல தூரமாவும் இருக்கிற ஒரு ஆளு. சியான் விக்ரமோட காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ முடிய எந்த ஒரு படத்துக்குமே நான் ஃபோன் பண்ணது கிடையாது. ஆனா தங்கலான் படம் பார்த்துட்டு என்னோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சேன், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு. இனிமேல் யாராவது உங்க தமிழ் ஆக்டர் யாருடா அப்படின்னு கேட்டா சியான் விக்ரம காமிக்கலாம். அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. தங்கலான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ்ல இருந்து சினிமா பிரபலங்கள் வர எல்லாருமே சியான் விக்ரமோட ஆக்டிங்கை வியந்து பாராட்டிட்டு இருக்காங்க. சியான் விக்ரமும் ரீசெண்டா சொல்லிட்டாரு, முன்னால கதை கேட்டு அதுக்கப்புறமா படத்தை ஓகே பண்ணி அதுக்கப்புறமா படம் நடிச்சு 2 வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு டைம் எடுத்துச்சு. இனி அப்படி இல்லாம படங்கள் அடுத்தடுத்து குயிக்கா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இப்போதைக்கு அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா ஒரு ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணாங்க. அடுத்த ஷெட்யூல கூடிய சீக்கிரம் தொடங்க போறாங்க. படத்தை 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஷூட் பண்ணும்போதே 2 பார்ட்டுக்கான ஃபுல் ஷூட்டிங்கையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க.